யுக்ரைன் ரஷ்ய போர் 3 வருஷமா நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போரை நிறுத்தத்துக்கு சவுதி அரேபியாவில் அமெரிக்கா ஒரு மாநாடு கூட்டியிருந்தது. குரங்கு ஆபத்தை பிரித்து கொடுக்கக்கூடிய கதைன்னு கேள்விப்பட்டிருப்போம். அது இங்கே ரொம்ப சூப்பராக பொருந்தும். ஆனால் இந்த கதையில் ஒரு புது ட்விஸ்ட் என்னென்னா, நேத்தி வரைக்கும் ஒரு பூனையை ஆதரித்த குரங்கு இன்னைக்கு அணிமாறி இன்னொரு பூனையை ஆதரிக்குது. நேத்தி வரைக்கும் யுக்ரைன் பக்கம் தீவிரமாக நின்று புத்தினின் ரஷ்யாவை அதி தீவிரமாக எதிர்த்த அமெரிக்கா ட்ரம்ப் வந்ததும் புத்தின் பக்கம் ரஷ்யா பக்கம் சாய்ந்து நிற்குது. குரங்கு தன்னலம் பார்க்காம ஆபத்தை பிரித்து கொடுக்குமா? இந்த போர் நிறுத்த முயற்சியில் அமெரிக்காவுக்கு வேறு சில பெரிய அரசியல் கணக்குகள் இருக்குது. இந்த போர் நிறுத்த முயற்சி, இந்த மாநாடு நடக்கிறது சவுதி அரேபியாவில். முக்கியமாக இந்த மாநாட்டில் பேசுவது அமெரிக்காவும் ரஷ்யாவும். இந்த மாநாட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்திகள் ரொம்ப முக்கியமானவை. இந்த போர் நடக்கிறது ஐரோப்பிய கண்டத்தில். ஐரோப்பாவுடைய முக்கியமான தேசங்கள், அமெரிக்காவுடைய ஒரு 76 ஆண்டுகால நேட்டோ கூட்டாளிகள் ஒதுக்கி தள்ளப்பட்டிருக்காங்க. ஒதுக்கி தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பார்ட்டி போரை எதிர்கொள்ளக்கூடிய யுக்ரைன். ஐயோ, இது எங்களுடைய போராச்சு, எங்களை விட்டுட்டு நீங்கள் பேசுகிறீங்களே, எங்களையும் ஆட்டத்தில் சேர்த்துக்கோங்கன்னு இவங்கெல்லாம் புலம்ப, 3 வருஷமாக நீங்கள் அறுத்து தள்ளிட்டீங்களாக்கும், 3 வருஷமாக பேசி கிழிச்சிட்டிங்களா, ஒதுங்கி நில்லுங்க அப்படின்னு ட்ரம்ப் வெளிப்படையாகவே ஒதுக்குறார். பொதுவாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, when you're not on the table you're on the menu அப்படின்னு. ஒரு விருந்து மேசையில் விருந்தாளியாக நீங்கள் இல்லை அப்படின்னா விருந்தா நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு பொருள். அதுதான் யுக்ரைனுக்கும் யூரோப்பாவுக்கும் நடந்த கதி. 3ஆம் பிறை படம் பார்த்துருப்பீங்க. 3ஆம் பிறை படத்தில் கிளைமேக்ஸில் ஸ்ரீதேவியை பார்த்து தலைமையில நின்று தலைமையில கை வச்சு புலம்பக்கூடிய கமல்ஹாசன் போல அமெரிக்காவை பார்த்து யூரோப்பாவும் யுக்ரைனும் புலம்ப அவங்களுடைய நிலை தலைகீழாக மாறி போயிருக்கு. அந்த படத்திலேயாவது ஸ்ரீதேவி ரொட்டி துண்டை கமல்ஹாசனுக்கு போடுவாங்க. ஆனால் யுக்ரைனுடைய நிலத்துண்டுகளை பிரித்து ரஷ்யாவுக்கு கொடுக்க நினைக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். இந்த போர் எப்படியும் விரைவில் முடியத்தான் போகுது. யுக்ரைன் சில பகுதிகளை இழக்கத்தான் போகுது. திஸ் இஸ் ஒன்லி ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ரஷ்யாவை புதுசாக கொஞ்சம் ஆரம்பித்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் இன்னொரு சக்தியை தீவிரமாக சீண்ட ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் சீண்ட தொடங்கி இருக்கக்கூடிய சக்தி சீனா. சைனா விஷயத்தில் புதுசாக ஒரு அதிரடியை செஞ்சிருக்கிறார். தாய்வானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க அரசுகள் சைனாவுடைய ஒரு பகுதியாக முழுமையாக அங்கீகரிக்கலை. ஆனாலும் கூட ஸ்டேட்டஸ்கோ, தற்போதைய நிலை மாற்றுவதில்லை அப்படிங்கிற நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறாங்க. இன்னும் வெளிப்படையாக தாய்வான் விடுதலையை அமெரிக்கா ஆதரிக்கவில்லை அப்படிங்கிற நிலைப்பாடு தான் அமெரிக்க அரசுடைய கொள்கையாக இருந்தது. ஆனால் ஓவர் த ஸ்ட்ரோக் ஆஃப் த பென் இந்த கொள்கையை திரும்ப பெற்றிருக்கிறார். தாய்வான் விடுதலையை அமெரிக்கா ஆதரிக்கவில்லை அப்படிங்கிற கொள்கையை பின்வாங்கி இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் அரசு. ஏற்கனவே ட்ரம்ப் வந்தப்புறம் சீனா மீது நிறைய சுங்க வரிகளை சுமத்தி அதை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய ட்ரம்ப் இந்த புதிய சீண்டலையும் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு ஆவரேஜ் அமெரிக்கன் கிட்ட அமெரிக்க சாலைகளில் போய் அமெரிக்காவுடைய பிரதான எதிர் சக்திகள் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சைனா, ரஷ்யா, ரஷ்யா, சைனா அப்படின்னு இந்த பதிலை சொல்லுவாங்க. 2 தேசங்களையும் சொல்லுவாங்க. இந்த ஆர்டரை மாற்றி நீங்கள் யாரை கேட்குறீங்களோ அவங்கள பொறுத்து உங்களுக்கு பதில் வரும். ட்ரம்ப் என்ன நினைக்கிறார்? இந்த எதிர் சக்திகளுடைய எண்ணிக்கையை குறைக்கணும், இந்த எதிர் சக்திகளை பிரித்த ஆளணும் அப்படின்னு நினைக்கிறார்னு தெரியுது. ரஷ்யாவை தன் பக்கம் கொண்டு வந்து சீனா மீதான குறிய கூர்மைப்படுத்த டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கிறார். இதற்கான அறிகுறிகள் அமெரிக்க தேர்தல் பிரச்சாரத்தை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா சில உங்களுக்கு கிடைச்சிருக்கும். விவேக் ராமஸ்வாமி ட்ரம்ப் கட்சியை சேர்ந்தவர். அவரும் கூட ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது அமெரிக்க வெளியுறவு பிரச்சனைகளுக்கு தீர்வாக ஒரு விஷயத்த சொல்கிறார். அமெரிக்கா சீனாவையும் ரஷ்யாவையும் தீவிரமாக எதிர்க்குது. இது நல்ல அணுகுமுறை அல்ல. இந்த 2 சக்திகளில் சைனா பலம் கூடக்கூடிய சக்தி, ரஷ்யா பலம் குன்றி வரக்கூடிய சக்தி. 2 பேரையும் எதிர்த்தா 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அது நமக்கு சவாலாக இருக்குது. அதனால் இதில் பலம் குன்றக்கூடிய சக்தியான ரஷ்யாவை நம் பக்கம் கொண்டு வந்து சீனாவை இன்னும் தீவிரமாக எதிர்ப்பது தான் சரியான யுக்தி அப்படின்னு பேசினார். ஜேடி வான்ஸ் அமெரிக்க துணை ஜனாதிபதியாக இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அவரும் கூட இதை வேறு மொழியில் சொன்னார். அமெரிக்காவுடைய தீவிரமான எதிர் சக்தி, முதன்மை பிரதான எதிரி யாருன்னு கேட்டால் சைனா தான், அதற்கு பிறகு தான் ரஷ்யா அப்படின்னு அவர் பேசினார். இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடியா தேர்தலுக்கு பிறகு ரொம்ப சமீபத்தில் ட்ரம்ப்புடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக வந்திருக்கக்கூடிய பீட் ஹெக்ஸட் என்ன சொல்லியிருக்கிறார்?
நம்மளுடைய கவனத்தை மாற்றணும். யூரோப்பிய தேசங்களுடைய பாதுகாப்புக்காகவே நம்ம எல்லாம் கவனம் செலுத்திட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு இந்தோ பசிபிக்ல சீனாவை எதிர்கொள்றது தான் நம்முடைய பிரதானமான இலக்காக மாறி இருக்கு அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ட்ரம்ப் நிர்வாகத்தில் அவர் நியமிச்சிருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளுக்கு இந்த கொள்கை தான், ட்ரம்ப்புக்கும் இந்த பார்வை தான். ஆனால் அவர் வெளிப்படையாக பேசினதில்லை, குறிப்பால் உணர்த்துகிறார். இது ஒன்றும் புதிய அணுகுமுறை அல்ல. பனிப்போர் காலத்தில் அமெரிக்கா மேற்கொண்ட வெற்றிகரமான யுக்தி. பனிப்போர் நடந்தபோது ஒரு பக்கம் அமெரிக்கா இருந்தது. அமெரிக்காவுடைய எதிரிகளாக கம்யூனிச தேசங்கள் இருந்தன. அதில் பிரதானமான சக்தி சோவியத் ரஷ்யா, அதுதான் பலமான சக்தி. அதுக்கு அடுத்த பலமான நிலையில் மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் சைனா இருந்தது. இந்த ரெண்டு சக்திகளுக்கும், கம்யூனிச சைனாவுக்கும் கம்யூனிச ரஷ்யாவுக்கும் சின்ன பிரச்சனைகள், பிணக்குகள்லாம் ஏற்படவே அவங்கள பிரித்தாள நினைக்கிறது அமெரிக்கா. ஹென்ரி கிசிஞ்சருடைய முயற்சியில் ரிச்சர்ட் நிக்சன் அதிபராக இருந்தபோது சில தந்திரங்களை எல்லாம் கடைபிடிச்சு சைனாவை தன் பக்கம் கொண்டு வருகிறது, ராப்ரோஷ்மான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் என்னாச்சு, பனிப்போர் அமெரிக்காவுக்கு சாதகமாக முடிந்தது. இந்த பிரித்தாளும் சக்திக்கு வெற்றி இருந்தது. அதை ரிவர்ஸில் இன்னைக்கு ட்ரை பண்ணணும்னு டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கிறார். இன்னைக்கு பலமான சக்தியான சைனாவையும் ரஷ்யாவையும் பிரித்து ரஷ்யாவை தன்வசப்படுத்த நினைக்கிறார். இது டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஸ்ட்ராட்டஜி என்றால் இது இந்தியாவுக்கு நன்மையே. காரணம், சைனா நமது அண்டை தேசம், நமக்கு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய தேசம். ரஷ்யா நம்மளுடைய ஹிஸ்டாரிக் பார்ட்னர், அவர்களுடைய நட்பை நம்ம தொடரவே விரும்புகின்றோம். அதற்கு முந்தைய அமெரிக்க அரசு, பைடன் அரசு நிறைய அழுத்தங்களை கொடுத்தது. இன்னைக்கு ட்ரம்ப் அரசுடைய நிலைப்பாடு மாறி இருக்கிறது. இப்படி ட்ரம்ப் நிலைப்பாடு எடுத்தால் இட் இஸ் இன் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட். அதற்காக ஒரேதியாக சைனாவை அவர் கரித்து கொட்டுறதில்லை, கண்டபடி பேசுறதில்லை, பல நாடுகளை பேசுறது போல டொனால்ட் ட்ரம்ப். சைனா உங்களுடைய எதிரியா, சைனாவை எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போறீங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட கேட்கும்போது அடக்கியே வாசிக்கிறார். பல சமயங்களில் பலர் டொனால்ட் ட்ரம்ப்பை பைத்தியம்னு கருதக்கூடும். என்ன இந்த பைத்தியம் இப்படிலாம் செஞ்சிட்ருக்குன்னு கேட்குறவங்க நிறைய பேர் உண்டு. டொனால்ட் ட்ரம்ப் பைத்தியம் இல்லை, காரிய பைத்தியம். தன்னுடைய காரியங்களை சாதிக்கிறதுக்கு பல சமயங்களில் பைத்தியக்கார வேடம் போடுகிறார். அதுவும் கூட ஒரு புதிய யுக்தி அல்ல. சற்று நேரத்துக்கு முன்னாடி பிரசிடென்ட் ரிச்சர்ட் நிக்சனை சொன்னேனே, அவருடைய யுக்தி. இதை மேட்மேன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க, மேட்மேன் டிப்ளாமசி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பலமான தேசமாக இருக்கும்போது பைத்தியக்காரர் போல நடந்து கொள்ளும் போது எல்லோரும் உங்களை பார்த்து பயந்து நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்வாங்க. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப்புடைய யுக்தியாக நம்ம அனலைஸ் பண்ணுறோம், பார்க்குறோம். இது அவருடைய யுக்தியாக இருக்கலாம், இதை தாண்டிய வேற யுக்திகள் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் கூட இது டொனால்ட் ட்ரம்ப் நினைப்பது போல ஒரு ரியல் எஸ்டேட் டீல் போல இல்லை. நினைத்ததெல்லாம் அப்படியே நடந்துடாது. இதற்கு பதில் நடவடிக்கைகள் இருக்கும். இன்னைக்கு யூரோப்பிய தேசங்களை அவர் பகைச்சுக்கிறார், அவங்க ரியலைன் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்துட்டு சைனா சும்மா இருக்காது, அது பதில் யுக்திகளை கையில் எடுக்கும். இதெல்லாம் மோதும் போது யார் கை ஓங்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்தியா இந்த ஆட்டத்தை முக்கியமாக கவனிச்சுட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.